நிறையா நிறைய போல்ஸ்டர்ஸு நண்பர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் சர்வீஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. சர்வேனா சும்மா அந்த உடான் சர்வேலாம் இல்லை, நிஜமாக கிரவுண்ட்குள்ளே போயிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட பேச நேர்ந்தது சமீபமாக. வெறும் அவங்க சர்வே எடுக்கிறவங்க மட்டும் கிடையாது, கட்சிக்காரங்க எல்லாத்துக்கூடையுமே பேசுது. அதிமுக, திமுக, பாஜக எல்லாருமே பேச. இனிஷியலாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயாங்க ஓட்டு வாங்குவார், சீட்டு வாங்க மாட்டார் அப்படிங்கிற மேட்டர் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் அதான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, இந்த தேர்தலை விஜய் தான் முடிவு பண்ண போகிறார். இது வந்து என்னென்னா, நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அன்றைக்கி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சும்மா டேட்டா வச்சுட்டு பேசணும்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இதை தான் ப்ராபபுளாக சொல்கிறாங்க, இந்த தேர்தல் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நான் ஹானஸ்ட்டாக என்ன நினச்சேன் அப்படின்னா, திமுக கிளியர் மெஜாரிட்டி வந்துடும், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இந்த தடவை அப்படி தான் நான் நினச்சேன். பெரிய வேவ் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது 2 கட்சியுமே மண்டையை பிக்க வச்சுருக்குது அப்படிங்கிறத நான் சமீபமாக இந்த ஒரு 2-3 நாளாக வந்து தெரிஞ்சுக்க முற்பட்டேன். கேண்டிடேட் சரியாக போடாத இடங்கள், விஜய் வந்து நிறைய இடங்களில் கேண்டிடேட் சரியாக போடல, அந்த இடங்கள்லாம் 10% அந்த மாதிரி ஓட்டுகள் வருது. கேண்டிடேட் சரியாக போட்ட இடங்கள்லாம் நிறைய இடத்துல 25%லாம் போலிங் ஆக போகுது இந்த எலெக்ஷன் தாவிகாக்கு. இதெல்லாம் வந்து அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இப்படிலாம் நடந்ததில்லை. அது நடக்க போகுது, இந்த தடவை நடக்க போகுது. அது நடக்க போதும். இன்னொன்று சொன்னாங்க, ஒரு ஷாக்கிங்கான ஒரு மேட்டர் சொன்னாங்க. மெட்ராஸில் அந்த ரீஜியனில் இருக்கிற 16 தொகுதிகள் தாவேக்கா மட்டும் சரியான கிரவுண்ட் ஒர்க், அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் இங்கிருந்து எலெக்ஷன் வரைக்கும் சரியான கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் 16க்கு 16மே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு ட்ராக்ஷன் கிரவுண்ட் லெவலில் வந்து தாவேக்காக்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே இல்லை. இங்கே லோக்கலில் நிறையா கேண்டிடேட்ஸ், அது அதிமுக திமுக எல்லாத்தையும் கேட்டால், இந்த தாவேக்கானால் என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஆட்கள் கூப்பிட்றதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 500 ரூபா கொடுத்துருந்தவங்களாம் இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தா தான் ஆட்கள் வந்து கூட்டத்துக்கு வர்றாங்க. இந்த பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, தம்பி இவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு தெரில, நாங்கள் போய் ஒரு வேட்புமனி தாக்கல் அப்படின்னா ஒரு 500 பேரை கூப்பிட்டு போனால் பெரிய காசு செலவிட வேண்டியது இருக்குது. இவங்க யாருன்னே தெரில, கேண்டிடேட்டே யாருன்னு தெரியலனாலும் அந்த கட்சியிலேருந்து வந்து 1000 பேர் போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இது என்னன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது தம்பி அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சில தொகுதிகளில் இன்னும் கேண்டிடேட் யாருன்னே தெரியாத தொகுதிகளில் கூட தாவேக்கா இந்த தடவை 40,000 ஓட்டு வாங்க போகுது. இது வந்து ஒரு தொகுதியில் இல்லை, 234 தொகுதியிலையும் வாங்க போகிறாங்க. இந்த தடவை போல்ஸ்டர் சொல்கிறது என்னென்னா, விஜய் 234 தன்னை ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு 50 தொகுதியில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தார் அப்படின்னா உறுதியாக 30 சீட்டு ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஏன்னா 30 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் தான் இந்த கவர்மெண்ட்டை டிசைட் பண்ண பண்ணுவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 234 அப்படிங்கிறங்காட்டி அது டைல்யூட் ஆகி நிற்குது. ஆனாலுமே அவங்க சொல்கிறது என்னென்னா, அதிமுக சைடில் கேட்டால் அவங்க கிளியராக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேக்கா 15% கீழே இல்லை 15%, 16% சம்திங் எடுத்தால் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி. 18க்கு மேலே போச்சுன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக தாவேக்காவுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் 2 பேருடைய வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணுது. ரொம்ப ஹார்ட்கோர் திமுக ஓட்டை தாவேக்கா பிரிச்சிருச்சு. இது வரைக்கும் திமுகவோட வரலாற்றில் இது நடந்ததே கிடையாது. அவங்க ஹார்ட்கோர் ஓட்டு என்றைக்குமே எவனுக்காண்டியும் பிரியாது. ஆனால் இந்த தடவை மெயினாக அர்பன் ஏரியாஸில் இருக்கிற ஹார்ட்கோர் டிஎம்கே பீப்புள், இது வந்து வெறும் யங்ஸ்டர்ஸு 40 வயசுக்காரங்க அப்படிலாம் கிடையாது. பென்ஷன் வாங்குறவங்க, அரசு ஊழியராக இருந்தவங்க, அரசு ஊழியராக இருந்தவங்க, இப்போவும் கரண்ட்டில் பதவியில் இருக்கிறவங்க, இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மாற்றி போட்டு பார்க்கலாமே என்ன தான் ஆயிடுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நின்று உட்காந்துருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு தெரியும். திமுக வந்து கடுங்கோபத்தில் இருக்குது. அவங்க கோர் ஓட் பேஸை விஜய் உடைச்சிட்டார், கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டாரு. அவர் வந்து பிரச்சாரம் வந்து சரியாக பண்ணியிருக்கலாம், அது வந்து கரெக்டான திட்டமிடல் இல்லை. அந்த திட்டமிடல் இல்லாதங்காட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் வந்து சரியாக நடக்கலை. ஓட்டுக்கள் சீட்டுக்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் போல்ஸ்டர்ஸே சொல்கிறது 7 to 10 ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்கால சில நிர்வாகிகளை கேட்டால் நியாயமாக உண்மையை சொல்கிற தலைவரை 20+ நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 சீட்டுக்கு அபோவ் என்ன வந்தாலும் தாவேக்கா வில் பி, அதாவது கிங் மேக்கர்லாம் கிடையாது, அவன் தான் கிங், வேறு வழியே இல்லை, அவங்கள வச்சு தான் நீங்கள் ஆட்சி இதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே அதிமுக திமுக 2 பேருமே ஈஸியாக வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம்.
அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நான் தைரியமாக சொல்கிறேன், தப்பாக கூட போகலாம், ஆனால் இதுதான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற. ஏன்னா இப்போது கருத்து கணிப்பு வெளியில் விடுறாங்கல்ல, அவங்க வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும், எடுத்து டப்பால் அடிக்க முடியாது. ஆனால் அவங்களே ப்ரைவேட்டாக கேட்டிங்கன்னா என்ன உண்மைங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. அப்படி ப்ரைவேட்டாக கேட்டப்போ அவங்க எல்லாம் சொன்ன உண்மை இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பயங்கரமான தாக்கம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து தாவேக்கா வந்து ஓட்டு பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, கிடையவே கிடையாது. இந்த தடவை எங்கெங்கெல்லாம் ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கோ அங்கே தாவேக்கா ஏடிஎம்கேவை காலி பண்ணுதுன்னா கோர் ஓட்டை பிரித்து வெளியே எடுக்குது. சேம் வித் டிஎம்கே, எங்கெங்கெல்லாம் டிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கோ அவங்களோட கோர் ஓட்டை பிரித்து வெளியே எடுக்குது. இந்த 2 கட்சியுமே பவர்லெஸ் ஆக்குறதுக்கு ஒரு வேலையை வந்து தாவேக்கா வந்து பார்க்குது. இதுதான் திமுகவை நாம் வந்து பழைய பவரோட கடைசியாக பார்க்க போகிற எலெக்ஷன். அவங்க கோர் ஓட் பேஸ் நகுந்து தாவேக்காவுக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு வார்னிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு தருவாங்க எப்போவுமே. ஸோ இது வந்து முதல் வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. முதல் வாய்ப்பு தராங்க, இது இறுதி வாய்ப்பு தான். இந்த 3 வருஷத்தில் இந்த வாங்குகிற ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஜெயிக்கிறது கிடையாது. வாங்குகிற ஓட்டு ஒரு 50,000 ஓட்டு போட்டால் அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைசபிள் கேண்டிடேட் அவங்க. ஸோ அவங்களே திருப்பி நீங்கள் வந்து ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு வந்து நிற்க வைக்கலாம் 2029. இந்த 3 வருஷம் நாளைக்கு ஊராட்சி தேர்தல் வரும், அதில் ஜெயிச்சு ஒரு வேலை பண்ணலாம். அப்போது உள்ளாட்சி தேர்தல். ஸோ இந்த 3 வருஷத்தில் அவங்களோட ஃபாலோஅப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கட்சியோட எதிர்காலம் தம்பி. இதில் ஒரு வேளை ஜெயிச்சுட்டு ரொம்ப லெத்தர்ஜிக்காக கட்சியை வந்து ஜாலி பண்ணாங்க அப்படின்னா 3 வருஷம் அகெயின் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தாவேக்காவை. ஆனால் இப்போ இந்த நடக்கிற வேவ் அப்படிங்கிறதுல சரியாக மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நிறையா சொல்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா நாம் ரொம்ப இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்களெல்லாம் ஜெயிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கான். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தொகுதி நிற்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காதான், ஏகப்பட்ட டஃப் ஃபைட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஐயா திருமாவளவன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய, ஏன்னா அவர் வந்து நிறைய கோர் விசிகாவுடைய ஓட்டுகள், நிறைய ஓட்டுகள் தாவேக்காவுக்கு பிரியுது. வன்னியருடைய நிறைய ஓட்டுகள், வன்னி இளைஞர்களுடைய ஓட்டுகள் தாவேக்காவுக்கு பிரியுது. எல்லாருமே கலக்கத்தில் இருக்காங்க. டு பி ஆனஸ்ட் எல்லா கட்சிகளுமே இது என்ன வெளியில் வரும்னு தெரிலப்பா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ்டு எலெக்ஷன் இதுதான். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகலாம் வந்து பார்த்திங்கன்னா புயல் வேகத்தில் பிரச்சாரம் நடக்கும். ஐயா முதல்வர் வந்து இன்றைக்கி அதெல்லாம் பயங்கர சுற்றி சுழன்று பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் பாருங்கள், நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேண்டிடேட்ஸ் எங்கேயுமே போக மாட்டேறாங்க, மெதுவாக தான் நடக்குது. ஏன்னா தொகுதிக்கு போனால் கேள்வி வந்து பயங்கரமாக இருக்குது. இது கேள்வி என்ன அப்படின்னா, அங்கே கேட்குறவங்க எல்லாமே இளைஞர்கள், இல்லை 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கோர் டிஎம்கே ஆட்களாக இருந்தவங்க. இவங்க எல்லாருமே சைடு ஸ்விட்ச் ஆயாச்சு, தாவேக்காக்கு ஸ்விட்ச் ஆயாச்சு. அவன் தான் கேள்வி கேட்குறாங்க நின்று. என்னென்னு பதில் சொல்லவே முடியல. கிரவுண்டில் திமுகனால பதில் சொல்லவே முடியல. அதுவும் எஸ்பெஷலாக ஏற்கனவே போட்டி போட்ட கேண்டிடேட்ஸ் திருப்பி போகும்போது 5 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து ஷார்ப்பாக கேட்குறாங்க. இன்னைக்கு கரூரில் நிறைய இடங்களில் ஷார்ப்பாக கேள்வி கேட்குறாங்க. இது வந்து திமுகவுக்கு யோசிக்காத தலைவலி வந்து கொடுத்துருக்குது. ஸோ அதிமுகவுமே இதனால் வந்து பயங்கர 2 கட்சியுமே இது வந்து என்னென்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான தொடக்கம் இந்த 2026 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து தாவேக்கா எப்படி யூஸ் பண்ண போகுது. இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா, 16 கேண்டிடேட்ஸ் மெட்ராஸில் வந்து நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க. ஐயா அண்ணன் ராஜ்மோகன்லேருந்து, ஈசிஆர் சரவணன்லேருந்து, புஷி ஆனந்த்லேருந்து, ஆதவ் அர்ஜுனாலேருந்து, அண்ணா விஜயே நிற்கிறாரு, எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து சர்வேக்கள் சொல்லுது. தெரில இன்டர்நெட் சர்வேல எடுத்திங்களான்னு தெரில. இந்த 20 நாள் ஃபார் எக்ஸாம்பிள் சகோதரர் ராஜ்மோகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழும்பூரில் போட்டி போடுறார். அவரெல்லாம் ஜெயிச்சா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சகோதரர் வந்து 15 வருஷமாக எனக்கு தெரியும், நிச்சயமாக அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணுவோம். அப்படியெல்லாம் காசு எடுத்து வீட்டில் வச்சுக்கிற ஆள் கிடையவே. அதே மாதிரி சகோதரர் ரமேஷ், சின்ன பையன், திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் வந்து போட்டி போடுறார். அருமையான பையன், உழைப்பால் உயர்ந்த ஒரு பையன். அவர் ஜெயிச்சா உண்மையான தொகுதிக்கு நல்லா பண்ணுவார். டாக்டர் பிரபு காரைக்குடியில் வந்து போட்டி போடுறார். அட்டகாசமான ஒரு கேண்டிடேட், நிச்சயமாக அந்த தொகுதிக்கு வந்து நல்லது பண்ணுவார் ஜெயிச்சார்னா. காரைக்குடியில் இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து 4 மணி போட்டி வாழ்க்கையிலே இல்லையா, எங்கேயும் பார்த்ததே இல்லையா.
அந்தளவுக்கு எவன் ஜெயிப்பான் 10 ஓட்டு 20 ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது. சீமானண்ணன் நிற்கிறதுனாலுமே அவர் டக்குன்னு ஜெயிச்சிருவாருன்னா சொல்ல முடியாதான். ஆக இது வந்து ஒரு பயங்கர யூனிக்கான ஒரு புதுமையான ஒரு தேர்தல். இதுதான் ரிசல்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. நான் வந்து முற்றிலும் தப்பாக போகலாம், ஆனால் தைரியமாக நான் சொன்னதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பொருத்தி பார்ப்போம், என்னென்னலாம் வந்து நடக்குதுன்னு நம்ம பொருத்தி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் போல்ஸ்டர்ஸ் கட்சிக்காரங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். இது திமுகவில் இன்னொரு பிரச்சனை, திமுகவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, மாவட்ட செயலாளர்கள் சொன்ன கேண்டிடேட்ஸ் நிறைய இடத்துல போடல. செலவு பண்ணக்கூடிய தகுதி இருந்துமே அந்த கேண்டிடேட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியுமே தலைமை வந்து போடல. அப்போ நிறைய மாவட்ட செயலாளர்கள் சைலண்ட்டாக அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பார்ப்போம். தாவேக்காவுக்கு நல்ல வாய்ப்பு, அதுவும் அர்பன் ஏரியாஸில் இருக்கிற தாவேக்கா நண்பர்களே. அது நீங்கள் வந்து சென்னை ஆகட்டும், கோவை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், நீங்கள் ஒரு அர்பன் ரீஜனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. நீங்கள் அதை நம்பி வேலை செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோவை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.